வணக்கம். இன்னைக்கு நம்ம கிட்ட ரொம்பவே ஒரு விசித்திரமான ஆனா சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இருக்கு. ஆமா, நிச்சயமா. உங்ககிட்ட இருந்து வந்திருக்கிற தகவல்களை பார்த்தா 2 பேரை பத்தி நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ம், ம், ஒருத்தர் போன நூற்றாண்டை சேர்ந்தவர், ம், மெக்சிகோ நாட்டு நரம்பியல் விஞ்ஞானி. ம். இன்னொருத்தர் அதுக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்த ஒரு ஞானி. சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணும் முதல்ல கேட்கும்போது. ஆமா, எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு. ஆனா இவங்க 2 பேரோட வாழ்க்கையும் அவங்க முன்வச்ச கருத்துக்களும் கடைசியா அவங்க மறைஞ்சு போன விதமும் நம்மள ஆச்சரியத்துல ஆழ்த்த போகுது. கண்டிப்பா. இவங்க 2 பேருக்கும் இடையில என்ன தொடர்பு, அவங்க கதைகள் நம்ம மனசுல என்னென்ன கேள்விகளை எழுப்புதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாப்போமா? பார்க்கலாம். சரி, முதல்ல அந்த விஞ்ஞானிய பத்தி ஆரம்பிக்கலாம். ம். டாக்டர் ஜாக்கோபோ கிரீன்பர்க். ஜாக்கோபோ கிரீன்பர்க். பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? மெக்சிகோவை சேர்ந்தவர், ஒரு நரம்பியல் விஞ்ஞானி. மெக்சிகோவோட முக்கியமான பல்கலைக்கழகமான UNM-ஓட உதவியோட IPEC-ன்னு ஒரு ஆய்வு நிறுவனத்தையே ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, மனித உணர்வு நிலையை பத்தி ஆராயறதுக்காகவே 50க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் எழுதியிருக்காரு. ஆனா விஷயம் அது இல்ல. அவர் எதை பத்தி ஆராய்ஞ்சாருங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். சரி. சும்மா மூளையோட செயல்பாடுகளை மட்டும் ஆராயாம டெலபதி, தியானம், ஏன் பழங்குடி மக்கள் செய்யற மந்திரவாதமான ஷாமனிசம் வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு அறிவியல் பார்வையில பார்க்க முயற்சி பண்ணிருக்காரு. ஆமா, சொல்லப்போனா அவரோட எல்லா ஆய்வுகளுக்கும் அடித்தளமா இருந்தது அவரே உருவாக்குன ஒரு கோட்பாடு. ஓ, அதுக்கு பேரு சின்டர்ஜிக் தியரி. இது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். ஆனா முடிஞ்ச வரைக்கும் எளிமையா சொல்றேன். சொல்லுங்க. நம்ம பார்க்குற இந்த பிரபஞ்சம் உண்மையிலே ஒரு ஹோலோகிராஃபிக் மேட்ரிக்ஸ், அதாவது ஒரு சரி மாதிரி இருக்குன்னு அவர் சொன்னாரு. சொல்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி, வலைப்பின்னல் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த முழு பிரபஞ்சத்திலையும் அந்த வலைப்பின்னல் பரவி இருக்கு. அந்த வலைப்பின்னலோட ஒவ்வொரு புள்ளிலையும் முழு பிரபஞ்சத்தை பத்தின எல்லா தகவல்களும் அடங்கியிருக்கு. இதுதான் ஹோலோகிராம் தத்துவம். ஆஹா. இப்ப முக்கியமான கட்டத்துக்கு வரும். நம்ம மூளை தான் உணர்வை உருவாக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா, அதுதானே அடிப்படை அறிவியல். ஆனா கிரீன்பர்க் என்ன சொன்னார்னா, மூளை உணர்வை உருவாக்கல, அது இந்த பிரபஞ்ச வலைப்பின்னல்ல இருந்து வர்ற சக்தியை வாங்கி நமக்கு புரியுற மாதிரி மாத்தி கொடுக்கிற ஒரு கருவி, ஒரு இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் அப்படின்னாரு. அடேங்கப்பா, அப்போ நம்ம மூளை ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி புதுசா எதையும் யோசிக்கலையா? இல்ல. ஏற்கனவே பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு சிக்னலை கேட்ச் பண்ற ஒரு டிஷ் ஆண்டனா மாதிரின்னு சொல்றாரா? சரியா சொன்னீங்க. கிட்டத்தட்ட அதேதான். இது கேட்கவே த்ரில்லிங்கா இருக்கே. டெலபதி எல்லாம் இதனாலதான் சாத்தியம்னு அவர் நம்பியிருக்கார் போல. ஆமா, மூளை உணர்வின் பிறப்பிடம் இல்ல, அது ஒரு ரிசீவர் மட்டும்தான் சொல்றதுதான் அவரோட கோட்பாட்டோட சாரம். ஆனா இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். என்னது அது? நீங்க இதை ஒரு அறிவியல் உண்மையா ஏத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா கிரீன்பர்க்கோட இந்த ஆய்வுகளை உலக அளவுல பெரிய அறிவியல் சமூகம் ஏத்துக்கல. ஓ, அப்போ இவ்ளோ பெரிய தியரிக்கு அறிவியல் ரீதியான ஆதாரம் ரொம்ப பலவீனமா இருந்திருக்கு. இதுவே ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? ஆமா, அவரோட ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாத பத்திரிகைகள்ல தான் வெளியாச்சு. அப்படியா? அவரோட சோதனைகள்ல ரொம்ப குறைவான ஆட்களை தான் பயன்படுத்தி இருக்காரு. அதுலயும் போதுமான கட்டுப்பாடுகள் இல்லைன்னு விமர்சனங்கள் இருக்கு. ரொம்ப முக்கியமா அவரோட சோதனைகள் மூலமா கிடைச்ச முடிவுகளை வேற எந்த விஞ்ஞானியாலையும் வேற எந்த ஆய்வகத்திலையும் மறுபடியும் செஞ்சு நிரூபிக்க முடியல. ஓஹோ. அறிவியல் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய குறைபாடு. ஒரு நிமிஷம். அப்போ இவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு தியரிய முன்வச்ச ஒரு விஞ்ஞானியோட ஆய்வுல இவ்வளவு பெரிய ஓட்டைகள் இருந்திருக்கு. அறிவியல் உலகம் அதை ஏத்துக்கல. அப்போ அவர் காணாம போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? அது எப்படி நடந்தது? அதுதான் இந்த கதையோட உச்சகட்ட மர்மம். டிசம்பர் 8, 1994 அன்னைக்கு டாக்டர் கிரீன்பர்க் திடீர்னு காணாம போறார். எந்த தடையும் இல்ல, ஒரு சின்ன குறிப்பு கூட விட்டுட்டு போகல. என்னது? காவல்துறை ரொம்ப தீவிரமா விசாரிச்சும் எந்த முன்னேற்றமும் இல்ல. இதனால பலவிதமான ஊகங்கள் கிளம்புச்சு. என்ன மாதிரி? அவரோட ஆய்வுகள் ரொம்ப புரட்சிகரமா இருந்ததாலையும், அது மனித மனசோட சக்தியை பத்தின ரகசியங்களை திறக்க வாய்ப்பு இருந்ததாலையும் அமெரிக்காவோட CIA அவரை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு ஒரு வலுவான பேச்சு இருக்கு. நம்புற மாதிரியே இல்லையே. இன்னொரு பக்கம் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் தன் ஆழ்நிலை தியானம் மூலமா இந்த உலகத்தை தாண்டி வேறொரு பரிமாணத்துக்கே போயிட்டாருன்னு நம்புறாங்க. அப்படியா? எது உண்மைன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. நம்பவே முடியல. ஒரு விஞ்ஞானி, இத்தனை ஆய்வுகள் பண்ணினவர், ஒரு நாள் காலையில காத்தோட காத்தா காணாம போறார்னா அது என்ன மர்மம்னே தெரியலையே. ஆமா. ஆனா நீங்க குடுத்திருக்கிற தகவல்கள்ல இதே மாதிரி ஆனா இதை விட விசித்திரமான ஒரு விஷயம் 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்லயே நடந்திருக்குன்னு இருக்கு. வள்ளலார்,
அவரை பத்தி பாப்போமா? கண்டிப்பா. இப்ப நம்ம காலத்துல பின்னோக்கி 19ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டுக்கு போறோம். ம். ஆ, இங்க ராமலிங்க அடிகள், அதாவது எல்லாரும் அன்பா கூப்பிடுற வள்ளலார பாக்குறோம். வள்ளலார் 1823ல பிறந்தவர். அவர் ஒரு ஞானி, கவிஞர். ஆனா அதுக்கும் மேல ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி. ஆமா. அவரோட போதனைகள் ரொம்ப எளிமையா ஆனா ரொம்ப ஆழமா இருக்கும். முதல்ல அருட்பெருஞ்சோதி. கடவுளுக்கு உருவம் இல்ல, கடவுளுங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கிற ஒரு எல்லையற்ற கருணை ஒளி அப்படிங்கிறது அவரோட தத்துவம். கரெக்ட். ரெண்டாவது ஜீவ காருண்யம். இதுதான் அவரோட போதனைகளோட இதயம்னே சொல்லலாம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் அவர். ஆமா, ரொம்ப புகழ்பெற்ற வரி அது. பசியோட இருக்கிற ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறது தான் உண்மையான பூஜைன்னு நம்பினாரு. அதுக்காக தான் 1867ல வடலூர்ல சத்திய தர்மசாலைய ஆரம்பிச்சார். ம். அன்னிக்கு அவர் ஏத்துன அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட அணையாம பசியோட வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கு. ஆமா, அவரோட 3வது முக்கியமான கொள்கை சமரச சுத்த சன்மார்க்கம். சொல்லுங்க. அதாவது சாதி, மதம், இனம்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா உயிர்களும் சமோங்கிற ஒரு பொதுவான பாதையை உருவாக்கினார். ஆனா அவரோட போதனைகள்லயே ரொம்ப புரட்சிகரமான, அதே சமயம் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துற ஒரு கருத்து இருக்கு. அது என்னது? அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. மரணமில்லா பெருவாழ்வா? அப்படின்னா? நாம நம்ம உடலை வெறும் சதை, எலும்புன்னு பாக்குறோம். ஆனா வள்ளலார் இந்த உடலையே ஒரு தூய ஒளியுடலா மாத்த முடியும்னு சொன்னார். ஒளியுடலாவா? ஆமா, அப்படி மாத்திட்டா மரணத்தையே வெல்ல முடியுங்கிறது அவரோட போதனை. அவர் 3 விதமான தேகங்களை பத்தி குறிப்பிடுறாரு. சுத்த தேகம், பிரணவ தேகம், அப்புறம் ஞான தேகம். சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? சுருக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. சுருக்கமா சொன்னா, சுத்த தேகம்ங்கிறது நம்மளோட இந்த சாதாரண உடலை தீய எண்ணங்கள், கெட்ட பழக்கங்கள் இல்லாம ரொம்ப தூய்மையா வச்சுக்கிறது. சரி. பிரணவ தேகம்ங்கிறது தியானம், ஆன்மீக பயிற்சிகள் மூலமா அந்த உடலை இன்னும் சூட்சமமா, கிட்டத்தட்ட ஒரு ஒளி வடிவத்துக்கு மாத்துறது. ஓகே. கடைசியா ஞான தேகம்ங்கிறது தான் உச்சநிலை. அந்த நிலையில உடம்பே ஒளியா மாறிடும். அதுக்கு அழிவே கிடையாது. இதுதான் அவரோட மரணமில்லா பெருவாழ்வு கோட்பாடு. உடம்ப ஒளியாவே மாத்துறதா? இது அறிவியல் புனைகதை மாதிரி இருக்கே. இதுக்கு ஏதாவது சாட்சிகள் இருக்கா? நேரடியான அறிவியல் சான்றுகள் இல்ல. ஆனா அவரோட வாழ்க்கையில நடந்ததா ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை சொல்லுவாங்க. என்னது? ஒருமுறை வெளிநாட்டுக்காரங்க அவரை புகைப்படம் எடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ போட்டோல அவரோட வெள்ளை உடை மட்டும்தான் பதிவாகி இருக்கு. அவரோட உடல் பதிவாகலன்னு சொல்லப்படுது. நிஜமாவா? ஆமா, அவரோட உடல் ஒளிய ஊடுருவி போகிற தன்மையை அடைஞ்சதுக்கு இது ஒரு அறிகுறியா அவரோட சீடர்கள் நம்புறாங்க. அப்போ அவரோட மறைவு அதுவும் கிரீன்பர்கோட மறைவு மாதிரி மர்மமானதா? ஆமா, இன்னும் சொல்ல போனா அதை விட மர்மமானது. ஜனவரி 30, 1874 மேட்டுக்குப்பத்துல சித்தி வளாகம்னு ஒரு இடத்துல அவர் தங்கி அந்த அறைக்குள்ள போனார். உள்ள போறதுக்கு முன்னாடி தன் சீடர்கள் கிட்ட, நான் இப்போ இந்த உடம்புல இருக்கேன், இனிமே எல்லா உடம்புகள்லயும் புகுந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை உள்பக்கமா தாளிட்டுக்கிட்டார். அப்புறம் சீடர்கள் வெளியிலே காத்திருந்தாங்க. பல நாட்களாச்சு, எந்த சத்தமும் இல்ல. சந்தேகம் அதிகமாகி அப்போதைய அரசாங்க அதிகாரிகளை வரவழைச்சாங்க. சரி. அவங்க முன்னிலையில அந்த அறையோட கதவை திறந்தப்போ உள்ள யாரும் இல்ல, அறை காலியா இருந்துச்சு. என்ன சொல்றீங்க? அவர் உடலோட அதிர்சியமாக இருந்தார். இது வெறும் வாய்மொழி கதை இல்ல. இந்த நிகழ்வு அன்றைய தென்னார்காடு மாவட்ட அரசாங்க கஜெட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம். இது அரசாங்க கஜெட்லயே பதிவாகி இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆமா. ஆனா வள்ளலார் மாதிரி பெரிய ஆன்மீகவாதிகளை பத்தி பேசும்போது எது நிஜமான வரலாறு, எது அவங்க மேல இருந்த பக்தி காரணமா அவங்க சீடர்கள் சொன்ன கதைன்னு பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? நீங்க சொல்றது ரொம்ப சரியான பாயிண்ட். ஒரு வரலாற்று தகவலா கெஜெட் பதிவு இருக்கு. ஆனா ஆன்மீக பெரியவர்களோட வாழ்க்கையில அவங்களோட பக்தர்களோட நம்பிக்கையும் அவங்க பார்த்ததா சொல்ற அற்புதங்களும் கலந்துதான் வரலாறு உருவாகுது. இங்க நம்ம நோக்கம் இது உண்மையா பொய்யான்னு தீர்ப்பு சொல்றதில்ல. ஆனா ஏன் ஒரு விஞ்ஞானியோட கதையும் ஒரு ஞானியோட கதையும் ஒரே மாதிரி மர்மமான முறையில முடியுதுங்கிறத ஆராயறது தான். இப்போதான் எனக்கு இதுல இருக்கிற ஆழம் புரியுது. மெக்சிகோல ஒரு விஞ்ஞானி, தமிழ்நாட்டுல ஒரு ஞானி. ஆமா. ஒருத்தர் உலகத்திலிருந்தே காணாம போறார், இன்னொருத்தர் பூட்டுன அறைக்குள்ள இருந்து மறைஞ்சு போறார். ஆனா மர்மம் அது மட்டும் இல்ல, அவங்க யோசிச்ச விதமும் கிட்டத்தட்ட ஒன்னாவே இருந்திருக்கு இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. அவங்களோட மறைவு ஒரு ஆச்சரியமான ஒற்றுமைனா, அவங்களோட சிந்தனைகள்ல இருக்கிற ஒற்றுமை அதை விட ஆச்சரியமானது. எப்படி? கிரீன்பர்கோட ஹோலோகிராஃபிக் மேட்ரிக்ஸ் கோட்பாட்டை எடுத்துக்குவோம்.
பிரபஞ்சம் முழுக்க ஒரு ஆற்றல் வலைப்பின்னல் பரவி இருக்குன்னு சொன்னார். சரி. இப்போ வள்ளலாரோட அருட்பெருஞ்சோதி தத்துவத்தை எடுத்துக்கோங்க. கடவுளுங்கிறது பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிற ஒரு கருணை ஒளி, ஒரு மகா சக்தி அப்படின்னார். ஓ. ரெண்டு பேருமே நம்ம கண்ணுக்கு தெரியிற இந்த உலகத்துக்கு பின்னாடி இதை இயக்குற ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் நம்பவே முடியாத ஒற்றுமை. ஒருத்தர் நவீன விஞ்ஞான கருவிகளை வச்சு மூளையை ஆராய்ந்து அது பிரபஞ்ச சக்தியை வாங்குற ஒரு ரிசீவர்னு சொன்னார். ஆமா, இன்னொருத்தர் 100 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கருவியும் இல்லாம தன் உள்ளுணர்வை மட்டுமே வச்சு இந்த உடலை ஒரு ஒளி வாங்கும் கருவியா மாத்த முடியும்னு சொல்லியிருக்கார். எப்படி ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு வராங்க? இதுதான் இந்த ஆய்வோட மையமான கேள்வி. ரெண்டு பேருமே மனித உடலை ஒரு எல்லையற்ற சக்தியோட தொடர்பு படுத்துற ஒரு கருவியா பார்த்திருக்காங்க. கிரீன்பெர்க் மூளைய அந்த சக்தியோட இடைமுகம், அதாவது இன்டர்ஃபேஸ் அப்படின்னாரு. வள்ளலாரும் இந்த உடலையே அந்த சக்தியோட ஒளியா மாத்த முடியும்னு ஒரு படி மேல போய் சொன்னாரு. ஓ, அப்ப பாதைகள் வேற, ஆனா இலக்கு ஒண்ணுங்கிற மாதிரியா? கிட்டத்தட்ட அப்படிதான். ஒருத்தர் அறிவியலோட விளிம்புல நின்னு அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தேடினார். இன்னொருத்தர் மதங்களோட எல்லைகளை கடந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஆன்மீக உண்மை என்னன்னு தேடினார். அப்போ வள்ளலார் மாதிரி ஞானிகள் அவங்களோட உள்ளுணர்வு மூலமா உணர்ந்த ஒரு விஷயத்தை தான் கிரீன்பெர்க் மாதிரி விஞ்ஞானிகள் அறிவியல் கருவிகளை வச்சு நிரூபிக்க முயற்சி பண்ணாங்களா? அப்படி ஒரு சாத்தியம் இருக்கு. இங்க நாம கவனிக்க வேண்டியது யார் சொல்றது சரின்னு இல்ல. அப்போ ஏன் ரெண்டு வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு கலாச்சாரங்கள்ல எந்த தொடர்பும் இல்லாத ரெண்டு பேர் பிரபஞ்சத்தை பத்தியும் மனித உணர்வு பத்தியும் ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க? இந்த ஒற்றுமை இது வெறும் தற்செயல் நிகழ்வா இருக்க முடியாது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆழமான உண்மை இருக்கலாம்னு நம்மளை யோசிக்க வைக்குது. நம்ம எங்க ஆரம்பிச்சோம், எங்க வந்து நிக்கிறோம் பாருங்க. ஒரு காணாம போன விஞ்ஞானி, ஒளியா மாறின ஒரு ஞானி. ஆமா, ஒரு நூற்றாண்டு கால இடைவெளி, ஆயிரக்கணக்கான மைல் தூரம் அவங்கள பிரிச்சிருந்தாலும் அவங்களோட கதைகளும் சிந்தனைகளும் ஆழமான வழிகள்ல ஒன்னோட ஒன்னு எதிரொலிக்குது. சொல்லப்போனா அவங்க ரெண்டு பேருமே அவங்க காலத்தோட புரட்சியாளர்கள். ஆமா, ஒருத்தர் அறிவியலையும் தாண்டி யோசிச்சார், இன்னொருத்தர் மதங்களையும் தாண்டி யோசிச்சார். ரெண்டு பேருமே கடைசில மர்மமா மறைஞ்சு போயிருக்காங்க. ஆமா, இதுல நாம கடைசியா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. உடலை ஒளியா மாத்துறதுக்கு, அந்த மரணமில்லா பெருவாழ்வு அடையறதுக்கு வள்ளலார் சொன்ன திறவுகோல் என்ன தெரியுமா? என்ன அது? ஜீவகாருண்யம். அதாவது எல்லா உயிர்கள் மேலேயும் நாம காட்டுற எல்லையற்ற கருணை தான் அந்த வழியை திறக்கும்னு சொன்னார். ஆச்சரியமா இருக்கே. இப்போ கிரீன்பெர்கோட தியரிக்கு வருவோம். பிரபஞ்சம் ஒரு சரி, அதாவது ஒரு வலைப்பின்னல் மூலமா பிணைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார் இல்லையா? ஆமா. அப்படின்னா நம்ம எல்லாருமே, எல்லா உயிர்களுமே அந்த வலைப்பின்னல் மூலமா ஆழமா இணைக்கப்பட்டிருக்கோம்னு அர்த்தம். ஓ, அப்போ கருணை காட்டுறதுங்கிறது வெறும் மனிதாபிமானம் மட்டும் இல்ல. அது பிரபஞ்சத்தோட அடிப்படை விதியாவே இருக்கலாம். இது நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. பிரபஞ்சத்தோட ரகசியங்களை திறக்கிறதுக்கான வழி வெறும் அறிவியல் சார்ந்ததாகவோ இல்ல அறிவு சார்ந்ததாகவோ இல்லாம அது ஒரு கருணை மற்றும் அறம் சார்ந்த பாதையா இருக்க முடியுமா? இருக்கலாம். ஒருவேளை கிரீன்பெர்க் சொன்ன அந்த மேட்ரிக்ஸை திறக்கிறதுக்கான பாஸ்வேர்டு நம்ம மூளையில இல்லாம நம்ம இதயத்துல இருக்குமோ? இதை நீங்க சிந்திச்சு பாருங்க. அறிவியல் மற்றும் அருள். ஜேக்கப் கிரீன்பெர்க் மற்றும் வள்ளலாரின் இணைத்தேடல். சயின்ஸ் அண்ட் கிரேஸ், தி parallel quest of Jacob Greenberg and வள்ளலார். உணர்வு நிலை, ஒளிதேகம் மற்றும் மறைந்த மர்மங்கள். இரண்டு மர்மங்கள், ஆனால் ஒரே ஒரு உண்மை. Two mysteries, but one truth. 19ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டில் வாழ்ந்த ராமலிங்க அடிகளார் வள்ளலார் மனித உடலை ஒளியாக மாற்ற முடியும் என்று போதித்தார். 1874இல் ஒரு அறைக்குள் சென்று பூட்டிக் கொண்டார். அவர் மீண்டும் வெளியே வரவே இல்லை. ஆனால் 20ஆம் நூற்றாண்டு மெக்சிகோவைச் சேர்ந்த நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜேக்கப் கிரீன்பெர்க் மனித மூளை மற்றும் உணர்வு நிலை, கான்சியஸ்னஸ் குறித்து ஆய்வு செய்தார். 1994இல் அவரும் மர்மமான முறையில் காணாமல் போனார். இந்த இருவரின் வாழ்க்கையும் அவர்கள் கண்டறிந்த உண்மைகளும் ஒரே புள்ளியில் சந்திக்கின்றனவா? அறிவியலாளர் டாக்டர் ஜேக்கப் கிரீன்பெர்க்
1946 1994 வரை. தி சயின்டிஸ்ட் டாக்டர் ஜேக்கப் கிரீன்பர்க். பின்னணி: மெக்சிகோ தேசிய பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மற்றும் ஐஎன்பிஇசி நிறுவனர். சிறுவயதில் தாயின் இறப்பிற்கு பின் மனித மூளையின் மர்மங்களை ஆராய்வதையே லட்சியமாக கொண்டார். ஆய்வு: ஐன்ஸ்டீன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் என்று அழைக்கப்பட்டவர் ஷாமானிசம், டெலிபதி ஆகியவற்றை அறிவியல் பூர்வமாக அணுகியவர். முக்கிய கேள்வி: மூளை எவ்வாறு யதார்த்தத்தை உருவாக்குகிறது? நாம் காண்பது உண்மையா அல்லது மூளை உருவாக்கும் பிம்பமா? ஞானி ராமலிங்க அடிகளார் வள்ளலார். தோற்றம் 1823 முதல் 1874 வரை. தி செயின்ட் ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார். பின்னணி: 19ஆம் நூற்றாண்டுகளின் புரட்சிகர ஞானி. வடலூரில் சத்திய ஞான சபையை நிறுவினார். சாதி மத வேறுபாடுகளை களைந்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தினார். கொள்கை: ஜீவகாருண்யம், அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு என்பதே மோட்சத்திற்கான திறவுகோல். போதனை: மனித பிறவி மரணத்தை வெல்வதற்கே இறைவனின் அருளால் உடம்பை ஒளி உடலமாக மாற்ற முடியும் என்று வாழ்ந்து காட்டினார். கிரீன்பெர்க்கின் கோட்பாடு. லாட்டிஸ் சின்டர்ஜிக் தியரி. கிரீன்பெர்க்கின் படி இந்த பிரபஞ்சம் வெற்றிடம் அல்ல, அது தகவல்களால் ஆன ஒரு ஆற்றல் வலைப்பின்னல், லாட்டிஸ். மூளையின் செயல்பாடு. நமது மூளை இந்த வலைப்பின்னலுடன் இணைந்து நாம் காணும் இந்த உலகத்தை உருவாக்குகிறது. மாற்றம்: ஒருவரின் உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸ் மாறினால் அவர் இந்த லாட்டிஸ் அமைப்பை மாற்றி அமைக்க முடியும், அதாவது யதார்த்தத்தையே மாற்ற முடியும் என்று நிறுவினார். வள்ளலாரின் உண்மை. அது அருட்பெருஞ்சோதி. ஜோதி. வள்ளலாரின்படி இறைவன் அருட்பெருஞ்சோதி, சுப்ரீம் கிரேஸ் ஆஃப் லைட் வடிவமானவர். இந்த ஒளியே பிரபஞ்சம் எங்கும் நிறைந்துள்ளது. 7 திரைகள். மனித ஆன்மாவை 7 திரைகள் மாயை மறைத்துள்ளன. கருணை மற்றும் அன்பின் மூலம் இந்த திரைகளை விலக்கினால் இறை ஒளி நம்முள் பிரகாசிக்கும். ஒப்பீடு: கிரீன்பெர்க் கூறும் லாட்டிஸ் என்ற ஆற்றல் களமும் வள்ளலார் கூறும் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் ஜோதியும் ஒன்றேதானா? அறிவியலும் அருளும் சந்திக்கும் இடம். Where science meets grace. கிரீன்பெர்க் உயர் ஆற்றல் அதிர்வுகள், ஹை வைப்ரேஷன்ஸ், யதார்த்தத்தை மாற்றும் வல்லமை கொண்டவை என்று கிரீன்பெர்க் கூறினார். வள்ளலார் போதித்த ஜீவ காருண்யம், கம்பேஷன் என்பதே அந்த உயர் அதிர்வு. இதுவே கல் போன்ற உடலையும் கனிவாக்கி ஒளியாக மாற்றும். முடிவு: அன்பு மற்றும் ஒருமை உணர்வு, ஒன்னஸ் மூலம் மனிதன் இயற்கையின் விதிகளையே, லாஸ் ஆஃப் பிசிக்ஸ், மாற்ற முடியும். அதிசயங்கள். பச்சிதா மற்றும் சித்திகள், அனாமலிஸ். பச்சிதா அண்ட் சித்திஸ். பச்சிதா மெக்சிகன் ஷாமன். பச்சிதா துருப்பிடித்த கத்தியை கொண்டு அறுவை சிகிச்சைகள் செய்வதையும் உடல் உறுப்புகளை வரவழைப்பதையும் கிரீன்பெர்க் நேரில் கண்டு ஆய்வு செய்தார். விளக்கம்: பச்சிதா தூய உணர்வு நிலையில், பியூர் கான்ஷியஸ்னஸ் இருப்பதால்
அவர் மேட்ரிக்ஸ் உடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடிகிறது. தமிழ் மரபு இது வள்ளலார் மற்றும் சித்தர்கள் கூறிய சித்திகள் மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல்களை போன்றதே. மாற்றம், ஒளிதேகம், தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் டு லைட் பாடி. உடல் மாற்றம். வள்ளலாரின் உடல் காலப்போக்கில் மாற்றமடைந்தது. அவருக்கு நிழல் விழவில்லை, நோ ஷேடோ என்றும், உணவு தூக்கம் தேவைப்படவில்லை என்றும் குறிப்புகள் உள்ளன. 3 நிலைகள்: அசுத்த தேகம், அடுத்து சுத்த தேகம், பெர்ஃபெக்ட் பாடி, அடுத்து பிரணவ தேகம், கிரேஸ் பாடி, அடுத்து ஞான தேகம், விஸ்டம் ஆர் லைட் பாடி. அறிவியல் பார்வை. உணர்வு நிலை முழுமையாக பிரபஞ்சத்துடன் இணையும் போது உடல் என்ற பருப்பொருள் மேட்டர் சிதைந்து ஆற்றலாக எனர்ஜியாக மாறுகிறது. பருப்பொருள் மேட்டர், ஆற்றல் எனர்ஜி, ஒளிதேகம் லைட் பாடி. மர்மம் 1. பூட்டப்பட்ட அறை 1874. மிஸ்ட்ரி 1. த லாக்ட் ரூம். நிகழ்வு ஜனவரி 30, 1874. வள்ளலார் மேட்டுக்குப்பத்தில் உள்ள தனது அறைக்குள் சென்று தாழிட்டுக் கொண்டார். கடைசி வார்த்தை: நான் இப்போது இந்த உடம்பில் இருக்கிறேன், இனி எல்லா உடம்புகளிலும் புகுந்து கொள்வேன். முடிவு: அரசாங்கம் அந்த அறையை திறந்தபோது வள்ளலார் அங்கே இல்லை. அவர் காற்றோடு காற்றாக கரைந்து விட்டார். மர்மம் 2. காணாமல் போன விஞ்ஞானி 1994. மிஸ்ட்ரி 2. தி வேனிஷிங் சயின்டிஸ்ட். நிகழ்வு டிசம்பர் 1994. டாக்டர் ஜேக்கப் கிரீன்பர்க் தனது 47வது வயதில் திடீரென காணாமல் போனார். கோட்பாடுகள்: CIA கடத்தலா அல்லது வேற்று கிரகவாசிகளா? சாத்தியம்: அவர் ஆராய்ச்சி செய்தது போலவே தனது உடலை ஒளியாக மாற்றி வேறொரு பரிமாணத்திற்கு சென்று விட்டாரா? நிலை: இன்று வரை இதற்கு விடை இல்லை. ஒப்பீட்டு ஆய்வு. கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். வள்ளலார், கிரீன்பர்க். கருவி: வள்ளலார் ஜீவகாருண்யம், அன்பு. கிரீன்பர்க் மூளை ஆராய்ச்சி, தியானம். இலக்கு, கோல்: வள்ளலார் மரணமிலா பெருவாழ்வு. கிரீன்பர்க் உணர்வு நிலையின் ஒருமைப்பாடு. கண்டுபிடிப்பு, தி டிஸ்கவரி. வள்ளலார் அருட்பெருஞ்சோதி, கிரீன்பர்க் தி லாட்டிஸ். முடிவு, அவுட்கம்: இருவரும் பூட்டப்பட்ட மர்மமான சூழலில் மறைந்தனர். மரபு. கருணையின் அறிவியல், லெகசி, தி சயின்ஸ் ஆஃப் கம்பேஷன். வள்ளலார் வாக்கு: இறந்தவர்களை எழுப்புவது கூட முக்கியமல்ல, வசித்தவர்களுக்கு உணவளிப்பதே மிக உயர்ந்த வழிபாடு. கிரீன்பர்க் ஆய்வு: நாம் அனைவரும் ஒரே உணர்வு நிலையில், யுனிவர்சல் கான்சியஸ்னஸ், இணைக்கப்பட்டுள்ளோம். பாடம்: அறிவியல் இப்போதுதான் சித்தர்கள் கண்ட உண்மையை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அன்பு ஒன்றே அனைத்தையும் இணைக்கும் சக்தி. முடிவுரை, கன்க்ளூஷன். டாக்டர் ஜேக்கப் கிரீன்பர்க் மற்றும் வள்ளலார் இருவரும் வெவ்வேறு காலங்களில் வாழ்ந்தாலும் அவர்கள் தேடியது ஒரே உண்மையைத்தான். மனித மனம் மற்றும் உடல் எல்லைகளற்றது. மந்திரம்: அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி.
தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஆதாரங்கள். Sources: PDF Synthesizing Theories of Consciousness, Jacob Greenberg's Synergic Theory, ResearchGate. Vallalar Space, Ramalinga Swamigal Biography and Thiruvaruppa. Pachida, Spanish edition by Jacob Greenberg. Zilberabam. The Secret of Dr. Greenberg, documentary by Ada Hiller. Wikipedia, Ramalinga Swamigal and Jacob Greenberg. An Introduction to the Philosophy of Ramalinga Swami, Dr. C. Srinivasan. மறைந்த விஞ்ஞானி டாக்டர் ஜாக்கபோ கிரீன்பர்க், டிசம்பர் 8, 1994. மெக்சிகோ தேசிய பல்கலைக்கழகத்தின் மிகச்சிறந்த நரம்பியல் நிபுணர்களில் ஒருவர். அவர் மூளையை மட்டும் ஆராயவில்லை, மரணத்திற்கு பிந்தைய வாழ்வுக்கான அறிவியல் பூர்வமான ஆதாரத்தை கண்டறிந்தார். பின்னர் அவர் எந்த தடயமும் இன்றி மாயமானார். சீல் வைக்கப்பட்ட ஆய்வகம். டிசம்பர் 8, 1994 அன்று அவர் மாயமானார். சகாக்களிடம் விடைபெறவில்லை, கடிதங்கள் இல்லை. ஆனால் பல்கலைக்கழக நிர்வாகிகள் உடனடியாக அவரது ஆய்வகத்தை சீல் வைத்தனர். அவரது ஆராய்ச்சி குறிப்புகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, இது ஒரு திட்டமிடப்பட்ட அமைதியாக்கல். அவர் வேறு கிரகவாசிகளை தேடவில்லை, அவர் யதார்த்தத்தின் பொருள்சார் பார்வையை தகர்க்க கடுமையான அறிவியல் முறைகளை பயன்படுத்தினார். மூளை தொழிற்சாலையா அல்லது ஆண்டனாவா? பிரதான அறிவியல் பார்வை. பிரதான நம்பிக்கை: மூளை ஒரு தொழிற்சாலை போல பிரக்ஞை கான்சியஸ்னஸ் உற்பத்தி செய்கிறது என்று அறிவியல் கூறுகிறது. கிரீன்பர்க் பார்வை. கிரீன்பர்கின் கண்டுபிடிப்பு: மூளை எண்ணங்களை உருவாக்குவது இல்லை, அது ஒரு ரிசீவர் போல செயல்படுகிறது. வானொலி எப்படி இசையை உருவாக்குவது இல்லையோ அதுபோலவே மூளை பிரக்ஞையை ஈர்க்கிறது. நியூரனல் களம். தி நியூரனல் ஃபீல்ட். நியூரனல் களம் என்பது பௌதீக இடத்திற்கு அப்பால் இருக்கும் ஒரு தகவல் தளம். மூளை ஒரு குவிக்கும் கருவியாக செயல்படுகிறது. இந்த முடிவற்ற களத்திலிருந்து குறிப்பிட்ட அதிர்வெண்களை தேர்ந்தெடுத்து நாம் காணும் யதார்த்தத்தை கட்டமைக்கிறது. நாம் மரணத்தை நோக்கி வாழவில்லை, நாம் ஒரு முடிவற்ற சிக்னலின் உயிரியல் ரிசீவர்கள்தான். ஆதாரம்: பரிமாற்றப்பட்ட ஆற்றல்கள். லைட் ஃபிளாஷ் EEG சிக்னல். ஃபாரடே சேம்பர் 1, ஃபாரடே சேம்பர் 2. அமைப்பு: இருவர் தனித்தனி மின்காந்த தடுப்பு அறைகளில் அமர்த்தப்பட்டனர். உடல் தொடர்பு இல்லை. முடிவு: ஒருவருக்கு ஒளி பாய்ச்சப்பட்ட போது இரண்டாவது நபரின் மூளையிலும் அதே நேரத்தில் அதே எதிர்வினை பதிவானது. தரவு: உணர்வு பூர்வமான பிணைப்பு உள்ளவர்களிடம் இது 25% உறுதியாக காணப்பட்டது. மனங்கள் பௌதீக ரீதியாக பிரிந்திருந்தாலும் ஆற்றல் ரீதியாக களத்தின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. நியூரனல் ஃபீல்ட் களத்தின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. நாம் நமது யதார்த்தத்தை உருவாக்குகிறோம். சிண்டர்ஜி கோட்பாடு. யதார்த்தம் என்பது வெளியே இருக்கும் ஒன்று அல்ல, அது நியூரனல் களத்திற்கும் மூளைக்கும் இடையிலான தொடர்பால் உருவாக்கப்படுகிறது. நாம் ஒரு திடமான உலகத்தை பார்க்க கற்றுக்கொள்கிறோம். நீங்கள் பிரபஞ்சத்தை வேடிக்கை பார்க்கவில்லை, அதை உருவாக்குவதில் பங்கு கொள்கிறீர்கள்.
ஷாமன்களின் அறிவியல். கிரீன்பர்க் மெக்சிகோ நாட்டுப்புற மருத்துவர்களின் மூளையை ஆய்வு செய்தார். கண்டுபிடிப்பு: அவர்களின் மூளைச் செயல்பாடு அசாதாரணமான ஒத்திசைவை காட்டியது. அவர்களால் சாதாரண புலன் வடிப்பான்களில் தாண்ட முடிந்தது. ஃபில்டர்ஸ். நோயாளிகள் தூரத்தில் இருந்தாலும் நோயாளியின் மூளை அலைகள் மருத்துவருடையதுடன் ஒத்திசைத்து இருந்தன. மேஜிக் என்பது நியூரனல் களத்தை நேரடியாக அணுகும் திறனே தவிர வேறு இல்லை. மரணம் என்பது அலைவரிசை விரிவாக்கம். Death is bandwidth expansion. உவமை: வாழ்க்கை என்பது விர்ச்சுவல் ரியாலிட்டி கண்ணாடியை அணிவது போன்றது. கண்ணாடி மூளை உங்கள் பார்வையை ஒரு குறிப்பிட்ட விளையாட்டுக்கு, பௌதீக வாழ்க்கைக்கு சுருக்குகிறது. நிகழ்வு: மரணம் என்பது அந்த கண்ணாடியை கழற்றுவது மட்டுமே. நீங்கள் மறுவாழ்வுக்கு செல்வதில்லை, நீங்கள் ஏற்கனவே அதில்தான் இருக்கிறீர்கள். உயிரியல் வடிப்பான் ஃபில்டர்ஸ் முழு படத்தையும் பார்ப்பதை தடுக்கிறது. மரணத்தின் விளிம்பிலிருந்து சான்றுகள். டாக்டர் கெனத் ரிங் ஆய்வு. டாக்டர் கெனத் ரிங்ஸ் ஸ்டடி. மரியா கட்டுமான தொழிலாளி. அவர் உடலை விட்டு வெளியேறியதாக உணரவில்லை. நான் வேறு எங்கேயோ இருப்பதை நிறுத்திவிட்டேன் என்று கூறினார். மருத்துவமனையில் உள்ள அனைவரையும் உள்ளடக்கும் அளவுக்கு தன் பிரக்ஞை விரிவடைந்ததாக அவர் உணர்ந்தார். ராபர்டோ மரணத்தை மிகவும் இறுக்கமான ஆடைகளை கழற்றுவது போன்று என்று விவரித்தார். ஃப்ரீ ஸ்பேஸ், தூய தகவல்களின் வெளி. ஃப்ரீ ஸ்பேஸ், தி ரெல்ம் ஆஃப் பியூர் இன்ஃபர்மேஷன். கிரீன்பர்க் தகவல் பரிமாற்றம் உடனடியானது என்று கண்டறிந்தார். தூரம் ஒரு தடையல்ல. ஃப்ரீ ஸ்பேஸ், இடமும் காலமும் இல்லாத ஒரு தளம். இதுவே உங்கள் பிரக்ஞையின் பூர்வீக வீடு. மூளை இறக்கும்போது நீங்கள் இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் நிலைக்கு திரும்புகிறீர்கள். நீங்கள் விழிப்புணர்வை இழப்பதில்லை. வடிப்பானை ஃபில்டர், அதாவது இந்த உடல் மட்டுமே இழக்கிறீர்கள். பயம் ஒரு தொழில்நுட்ப கோளாறு. தி ஃபியர் இஸ் எ கிளிச். இருத்தலியல் சுருக்க பதற்றம். எக்ஸிஸ்டனல் கம்ப்ரெஷன் ஆங்ஸைட்டி. மூளை ஒரு பிழைப்பு இயந்திரம், அதனால் தனது முடிவை கணிக்க முடியாது. எனவே அது பயத்தை உருவாக்குகிறது. பிழை புரோகிராம். மூளை தன்னை புரோகிராமர் பிரக்ஞை என்று தவறாக நினைக்கிறது. நான் உண்மையில் இல்லாத ஒன்றை இழந்து விடுவேனோ என்று பயந்தேன் என்பதை உணர்ந்தேன். 1987 தியான ஆய்வியின் பங்கேற்பாளர் கூற்று. அவர் ஏன் அமைதியாக்கப்பட்டார்? எடிட்டோரியல் சயின்டிபிக் ஆயர். அதில் கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள். மரண பயம் இல்லாத மனிதனை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. பொருளாதார கட்டுப்பாடு பற்றாக்குறையை நம்பியுள்ளது. அரசியல் கட்டுப்பாடு அதிகாரத்தை நம்பியுள்ளது. மத கட்டுப்பாடு இறைவனுக்கு இடைத்தரகராக இருப்பதை நம்பியுள்ளது. நீங்கள் நிரந்தரமான பிரக்ஞை என்று தெரிந்தால் இந்த அமைப்புகள் உங்கள் மீதான அதிகாரத்தை இழக்கின்றன.
ஆதலால் கிரீன்பர்க் அமைதியாக்கப்பட்டார். பயத்தின் திரை இல்லாமல் வாழ்தல். இது முடிவு எடுப்பதை எப்படி மாற்றுகிறது? பிழைப்பு பயத்தின் அடிப்படையில் முடிவுகள் எடுப்பதை நிறுத்துவீர்கள். உண்மைத்தன்மை. ஆபத்து என்பது ஒரு மாயை என்று அறிவீர்கள். எனவே விரும்பிய வாழ்க்கை, உறவு, கலையை துணிவுடன் தேடுவீர்கள். இணைப்பு. மற்றவர்களை எதிரிகளாக பார்க்காமல் ஒரே பிரக்ஞையின் மற்றொரு வடிவமாக பார்ப்பீர்கள். நீங்களே சோதித்து பாருங்கள். அலைவரிசை விரிவாக்கம். இந்த களத்தை உணர நீங்கள் இறக்க தேவையில்லை. முறை. தியானம் உயிரியல் வடிப்பானை ஃபில்டர் அமைதிப்படுத்துகிறது. பயிற்சி. எண்ணங்களில் கவனம் செலுத்தாமல் எண்ணங்கள் தோன்றும் அந்த விழிப்புணர்வின் அவேர்னஸ் மீது கவனம் செலுத்துங்கள். இந்த விழிப்புணர்வுதான் நீரோனல் களம். இறுதியாக, நீங்களே அந்த பிரக்ஞை, நீங்களே அந்த பிரபஞ்சம், கான்ஷியஸ்னஸ். நீங்கள் ஆன்மீக அனுபவத்தை பெறும் மனிதர் அல்ல, நீங்கள் மனித அனுபவத்தை பெறும் ஆன்மீக உயிரினம். டாக்டர் ஜாக்கபோ கிரீன்பர்க். நீங்கள் ஏற்கனவே வீட்டில்தான் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்திருந்தால் எங்களிடம் கூறுங்கள். நான் புரிந்து கொண்டேன். I understood it. வணக்கம்.